Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஜூஸ் வெரைட்டி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் வெரைட்டி தான். ஸோ வெத்தலை, அதுக்கப்புறமா நெல்லிக்காய், அதுக்கப்புறமா இஞ்சி, ஸோ இதெல்லாம் வச்சு தான் அந்த ஜூஸ் நம்ம செய்ய போறோம். இந்த வெத்தலையில இருக்கிற அந்த காம்பை வந்து எடுத்துருங்க. ஒரு 3 வெத்தலை நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 2 டம்ளர் ஜூஸ் பண்றதுக்கு ஒரு 3 வெத்தலை ஏதோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த காம்பெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு பிச்சு போட்டுருங்க மிக்சி ஜாரில். அதுக்கு அடுத்தது வந்து நெல்லிக்காய், அதை நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு 2 நெல்லிக்காய், ஒரு 3 இஞ்சி துண்டு, அதுக்கப்புறமா ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மிளகு, அதுக்கப்புறமா நெல்லிக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுருங்க. இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஜூஸுங்க. நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றின பிறகு அடுத்தது வந்து மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா மிக்சியில் போட்டு பீட் பண்ணுங்க. பாருங்க, அடுத்தது வந்து மிக்சியில் போட்டு நம்ம பீட் பண்ணுறோம். மிக்சியில் பீட் அடித்த பிறகு நம்ம அடுத்தது வந்து இதை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி இந்த வடிகட்டி, அதாவது அரிப்பைன்னு கூட சொல்லலாம், அதை வச்சு இந்த ஜூஸை வந்து ஊற்றிடுங்க. அடியில் ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கப்புறமா நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதாவது வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் கையை வச்சு கூட நல்லா புழியலாம். அதோ இந்த மாதிரி வந்து புழிஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜூஸ் வரும். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஸோ ஜூஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத 1 by 1 பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த ஜூஸுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வெல்லம், அடுத்தது வந்து தேன், பொடி வெல்லம் தான் ஆட் பண்ணுறேன். அடுத்தது வந்து தேன் வந்து ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியாக வந்து நம்ம இன்னொரு பொருள், அதாவது டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விதை, அதாவது வந்து சியா சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அந்த சியா சீட்ஸ். இதை வந்து ஒரு 1/2 an hour நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வைக்கலாம். அப்போ அதில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியோட கலந்துரும். இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதுக்கப்புறமா வந்து ஒரு 5-6 ஸ்பூன் அதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஜூஸை வந்து அதோட மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சியா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ஃப்ளோட் ஆகும். ஸோ நம்ம ஜூஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க. அற்புதமான ஒரு ஜூஸுங்க அது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.